ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அது கீ ரைஸ் தான். அது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டிக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட செய்யலாம், ஆனால் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் செய்யுங்க. அப்போ அந்த சாதம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இதனால் சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். சின்ன துண்டு பட்டை ஒரு 3 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற அளவுக்கு ஒரு 3-3.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 டம்ளர் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததாக 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பாலோட சேர்த்து தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் இதுக்கு வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு வரும் பாருங்கள். தேங்காய் பால் சேர்த்தனால நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் அளவு நான் ஊற வச்சுருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும். இப்போ அந்த ரைஸை சேர்த்துடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நல்லா அரிசி கொதிச்சு வெந்துட்டுருக்கு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் கீ ரைஸ் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் சீரக சம்பாவில் செய்வாங்க, ஆனால் பாஸ்மதியில் செஞ்சு பாருங்கள். அந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர், நம்ம அந்த சேர்த்த நெய், தேங்காய் பால் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்த்துறாதீங்க. அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இது நம்ம வந்து இதில் விசில் போட போகிறது கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதே நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை ஒரு தடவை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்திங்கன்னா அதோட வாசனையே தனி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடிட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் வச்சுருங்க. அதாவது தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் நல்லா வெயிட்டாக வச்சுருங்க. ஒரு 12 மினிட்ஸ் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அந்த வேகிறதுக்கு அந்த தம் போட்டு நல்லா அந்த ஆவிலே சூப்பராக தம்மாகி வெந்திருக்கும் அந்த ரைஸு. ஸோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு ரைஸ் பாருங்கள். ஒரு ரைஸ் கூட அடி பிடிக்கல, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் வந்து நெய் சோறு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுக்கு நீங்கள் தால்ச்சா வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் குருமா, மட்டன் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி கீ ரைஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிரியாணிக்கு அப்புறமா நம்ம ஸ்பெஷல் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கீ ரைஸ் தான் செய்வோம். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நான் இன்றைக்கி கீ ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன் குருமா, அப்புறம் வந்து 65 இதோட சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஹாட்டாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.